நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. அமைச்சரவை கூட்டத்தில் 15 முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அன்புமணி விமர்சனம் செய்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தொழில் முதலீட்டு பொய் மூட்டைகள் என அன்புமணி விமர்சனம் செய்திருக்கிறார். அமைச்சரவை கூட்டத்தில் 15 முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அன்புமணி விமர்சனம் செய்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தொழில் முதலீட்டில் பொய் மூட்டைகள் என அன்புமணி விமர்சனம் செய்திருக்கிறார். அமைச்சரவை கூட்டத்தில் 15 முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அன்புமணி விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். 2023 ஹுண்டாய் ஒப்பந்தம் இப்போதுதான் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது என்று திமுக அரசினுடைய தொழில் முதலீடுகள் பொய் மூட்டைகள் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் 34,237 கோடி மதிப்பிலான 15 புதிய தொழில் முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு செய்து கொண்ட 12 லட்சம் கோடி மதிப்பிலான 1176 தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களில் 80% கூடுதலான முதலீடுகள் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டதாக ஆட்சியாளர்கள் கூறி வந்த நிலையில் அவை அனைத்தும் பொய் என்பதை நிரூபிப்பதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தொழில் முதலீட்டு திட்டங்கள் தான் மிக சிறந்த சான்றுகள் என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலே நேற்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு புதிய தொழில் முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்களுக்கு கையொப்பமிடப்பட்டு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. அதிலே ஹுண்டாய் மகிழுந்து ஆலை விரிவாக்க திட்டத்தும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஹுண்டாய் மகிழுந்து ஆலை விரிவாக்கம் தொடர்பாக அந்த நிறுவனம் தமிழக அரசுடன் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறது. அவற்றில் ரூபாய் 20,000 கோடி மதிப்பிலான முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2023ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் முன்னிலையில் கையொப்பமானது. இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹுண்டாய் மகிழுந்து ஆலையை விரிவுபடுத்துவது, மின்சார கார்களை தயாரிப்பதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்துவது ஆகியவற்றிற்காக ரூபாய் 20,000 கோடி முதலீடு செய்யப்படும் என 2023 ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருந்தது. அதே போல 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 2வது ஒப்பந்தம் கையொப்பமாகி இருந்தது. அதனுடைய மதிப்பு 6,100 கோடி. இப்படி 2 ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கையொப்பமான நிலையில் அவை செயல்பாட்டிற்கு வரவில்லை. இப்போதுதான் அதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் கடந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி சென்னையிலே ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு புத்தகத்தையே நான் வெளியிட்டிருக்கிறேன். அதில் பல ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறேன். குறிப்பாக 80%க்கும் கூடுதலான முதலீடுகள் செயல்பாட்டிற்கு வரவே இல்லை என்பதுதான் பாமகவினுடைய குற்றச்சாட்டு என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் தான் நேற்று அமைச்சர் TRP ராஜா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தோல்விகள் அனைத்தையும் வெற்று விளம்பரங்களின் மூலமாகவும் வெறும் ஜோடனைகள் மூலமாகவும் மூடி மறைக்க திமுக அரசு முயல்கிறது என்று அன்புமணி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். மேலும் அனைத்தும் இப்போது அம்பலமாகிவிட்டன எனவும் இவை அனைத்தும் திமுகவின் தோல்விகள் மட்டுமல்ல, திமுகவின் துரோகங்கள் என்றும் அவர் கடுமையான விமர்சனத்தை அன்புமணி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.